எனவே செம்மணி மனித புதிய அகழ்வு தொடர்பிலான வழக்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த வழக்கு விசாரணையின் போது அகழ்வு நடைபெறும் பகுதியில் உள்ள நீர் வற்றி அது அகழ்வுக்கேற்ற நிலையில் இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரியால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட போதும் நீதி அமைச்சால் அகழ்வு பணிகளுக்கான நிதி விடுவிக்கப்படாத நிலையில் வழக்கு நேற்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நிலையில் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டமை குறித்த வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் 27 ஆரம்பிக்க நீதிவான் உத்தரவிட்டார். அவர்களுக்கான முன்னேற்பாடு சம்பந்தமாக இன்று மாலை 3 மணிக்கு அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்து கலந்துரையாடவும் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் சட்டத்தரணி வி.எஸ். நிரஞ்சன், ரணிதா ரணராஜ் ஆகியோரும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனின் வழிநடத்தல் சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷானும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சார்பில் சட்டத்தரணி பூரணி மறைநாயகமும் கலந்து கொண்டார்கள் என்பதாக இந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரம் செம்மணி புதைக்குழி விவகாரம் மரபணு பரிசோதனை எங்கே நடத்தப்படும் என்பதான கேள்விக்குறியுடன் கூடி இன்னும் ஒரு செய்தினையும் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் மரபணு பரிசோதனை மேற்கொள்வது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிவான் பணித்திருக்கிறார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயமும் இவ்வாறு கூறப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனின் வழிநடத்தல் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி பெனிஸ்லஸ் துஷான் மரபணு பரிசோதனை தொடர்பாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அத்துடன் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையின் 7வது பரிந்துரையில் மரபணு பரிசோதனை வெளிநாட்டில் செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டதையும் நீதியமைச்சர் கடந்த வருடம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது மரபணு பரிசோதனைக்கு உள்ளூர் நிபுணர்கள் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் மரபணு பரிசோதனை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் செய்ய முடியுமா, அவ்வாறு நிபுணர்கள் உள்ளனரா, அது தொடர்பான விவரங்கள் வெளிநாட்டு செய்வது என்றால் எந்த பல்கலைக்கழகங்களில் செய்ய முடியும் என்ற விடயத்தையும் எதிர்வரும் 27 அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது.